என் பையனும் ஆசைப்பட்டானே. இது ஒரு அரசியல் குடும்பம். சம்பந்தம் நடந்தா 2 பேரும் சேர்ந்து வளர்ந்தலாம்னு நான் சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு தான் எங்க கிட்ட சம்பந்தம் பேசுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏங்க, பொண்ணு பொண்ணுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? மான கௌரவம் எல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. நாங்க என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க? நல்ல வேலை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டு பொண்ணு ஓடி போயிட்டா. இல்லன்னா எங்க மான மரியாதை எல்லாம் போயிருக்கும். ஏண்டா இப்படி ஒரு பொண்ணை பார்த்தாடா ஆசைப்பட்ட? ஊரையே கூட்டி வச்சு அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிருக்காங்க பாரு. இனி இவங்க குடும்பம் இருக்கிற திசை பக்கமே நான் கால் வைக்க மாட்டேன். இந்த குடும்பத்தை பத்தி நினைக்கவே கேவலமா இருக்கு. பட்டதெல்லாம் போதும். டேய் வாடா, எல்லாரும் கிளம்புங்க, போலாம். உடஞ்சு போயிடாதீங்கம்மா. அந்த சேரன் யாருன்னு தெரியுதாமா? நம்ம அனு மேல தப்பான வீடியோ போட்டு விட்டான்ல. அவங்க அக்கா கூட உங்களை அசிங்கப்படுத்தி என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எழுதிட்டு போனாலே அந்த குடும்பம் தான். இனி ஜென்மத்துக்கு அவங்க குடும்பம் தலை நிமிர்ந்தே நடக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் செஞ்சுட்டு வந்திருக்கேம்மா. நீ என்னடா செஞ்சுட்டு வந்த? என்ன பழி வாங்கறதுக்காக என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினால அதுக்கு பதில் நானும் செஞ்சு விட்டு தான் வந்திருக்கேன். டேய், இதுக்கு மேல என்ன தடா செஞ்சுட்டு வந்த? அந்த சேரனோட அக்கா இருக்காளே, அவளுக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம். அதே மேடையில போய் அவ கழுத்துல தாலி ஏற நேரத்துல நான் போய் தாலியை பிடிக்கி அவ கழுத்துல கட்டிட்டு வந்துட்டேன்.